வெல்கம் டு என்டேவர்ஸ். இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி என்டிபிசி அப்புறம் எஸ்எஸ்சி குரூப் டி இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் கேட்குற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ஒரு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். யூஸ்வலாகவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கால்குலேட்டிவாகவும் டைம் கன்சியூமிங்காகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வெரைட்டி ஆஃப் டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே ஷார்ட்கட் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. பர்டிகுலராக இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ்க்கு இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா a sum of money doubles itself in 50 years in SI. SIனா simple interest. In CI compound interest how many years it will take அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு சம், அதாவது சிம் கொடுக்கலதில் ஸோ நம்ம 100 ரூபா இல்லை 1000 ரூபா நான் அஷ்யூம் பண்ணிக்கிட்டு போட்டாலும் 50 வருஷத்தில் அது வந்து டபுள் ஆகிடுது பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில், யாருமே கொடுக்கல இங்கே. அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஆர் கண்டுபிடிக்கணும். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு பிரின்சிபல் 100 ரூபா அப்படிங்கிறது 50 வருஷத்தில் டபுள் ஆகுது அப்படின்னா 200 ரூபாய் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா நமக்கு வந்து 100% வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது ஓவர் 50 இயர்ஸில். ஸோ அப்போ பர் இயருக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 50ல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2%. இதுதான் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்க ஆர் நமக்கு. ஸோ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஆரை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன அப்படின்னா அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டு எத்தனை வருஷம் வந்து ஆகும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நார்மல் மெத்தட்ஸில் போட்டோம் அப்படின்னா இப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு பி 1 + r / 100 ஹோல் பவர் n அப்படிங்கிறது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா அமௌண்ட்டுக்கு. இப்போ நம்ம ஆர் கண்டுபிடிச்சிட்டோம் 2%ன்னு. ஸோ இப்போ அஷ்யூம் பண்ண மாதிரி பி வந்து 100 அப்படின்னா அமௌண்ட் வந்து 200 ஆகுது. ஆர் வந்து 2 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு 2 = 51 / 50 ஹோல் பவர் என்னன்னு சொல்லி இந்த சம் வரும். இதுக்கப்புறம் இதை நம்மளால் கன்வென்ஷனலாக சால்வ் பண்ண முடியாது சயின்டிஃபிக் கால்குலேட்டர் இல்லாமல். ஏன் அப்படின்னா இங்கே பவரில் என்னன்னு இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம லாக் எடுத்தால் தான் இங்கே லாக் 2ன்னு வரும். ஸோ லாக் 2க்கான வேல்யூ வந்து நமக்கு தெரியாது. ஸோ இதை கன்வென்ஷனலாக சால்வ் பண்ண முடியாது. இந்த மாதிரி டைப் ஆஃப் சம்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா t = 69 / r + 0.35 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடிஞ்ச ஒரு ஃபார்முலா தான். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் டைப் ஆஃப் சம்ஸில், அதாவது சிஐயில் பிரின்சிபல் வந்து டபுள் ஆகுது, நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டைம் வேணும், இல்லை டைம் இருக்குது இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு டைம் தான் இங்கே கேட்டிருக்காங்க. t = 69 / 2, அதாவது இன்ட்ரெஸ்ட் 2% + 0.35. ஸோ சால்வ் பண்ணும்போது 69 / 2னா 34.5, அப்புறம் ப்ளஸ் 0.35 ஆட் பண்ணும்போது நமக்கு 34.35ன்னு வரும். அப்ராக்சிமேட்டாக அது 35 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஷார்ட்டாக கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா டேரெக்டாகவே t = 72 / rன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக இல்லாமல் ரொம்ப எக்ஸாக்ட் வேல்யூவாக கிடைக்கும். இது நமக்கு ஒரு அப்ராக்சிமேஷன் வேல்யூவாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த சம்மில் பார்த்திங்க அப்படின்னா சம் ஆஃப் மணி டபுள்ஸ் இன் 5 இயர்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மில் நம்ம ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கேட்டிருக்காங்க. ஸோ டைம் இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். ஸோ r = 69 / 9 / 5, அதாவது t வந்து 5 இயர்ஸ் + 0.35. ஸோ 69 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 13.8 + 0.35 ஆட் பண்ணும்போது 14.15% அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் டைம் கன்சியூம் பண்ணுறது ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இதை நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா யூஷுவல் ஃபார்முலாவில் பி வந்து 1 ரூபா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மணி டபுள்ஸ் ஆகிறதுனால அமௌண்ட் வந்து 2 ரூபா நம்ம எடுத்துக்கலாம். 1 + r / 100 ஹோல் பவர் 5. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த 2க்கு வந்து நம்ம 5 டைம்ஸ் ரூட் எடுக்கணும். அது வந்து கேல்சி இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலராக வர சம்ஸில் இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். t = 69 / r + 0.35 அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா, இல்லை அப்படின்னா 72 / r கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டைம் = 72 / rன்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பர்டிகுலராக சம்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பெரிய சம்மாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்கும்பொழுது நமக்கு ஜஸ்ட்டு மணி வந்து டபுள் ஆகுது, அந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் r இருக்குது, டைம் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு இந்த டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சின்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபர்தராக நம்ம ஆன்சர்ஸ் வந்து டெவலப் பண்ணலாம். சில கொஷின்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டபுள்ஸ் ஆகுது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஆர் கண்டுபிடிச்சிட்டு அங்கேருந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சம் சால்வ் பண்ண மினிமம் 3 மினிட்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஆர் கண்டுபிடிச்சிட்டு இல்லை டைமை கண்டுபிடிச்சிட்டு ஃபர்தராக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு எப்பவும் போல நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மொத்தம் 3 டைப் ஆஃப் ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா அதாவது சம் ஆஃப் மணி டபுள்ஸ் அப்படின்னா, அதாவது பி டபுள் ஆகுது அப்படின்னா அந்த டைமில்
இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். டைம் இஸ் ஈக்குவல் டு 69 டிவைடட் பை ஆர் ப்ளஸ் 0.35 இல்லை அப்படின்னா 72 டிவைடட் பை ஆர் அந்த ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து சம் வந்து ட்ரிபிள்ஸ் ஆகிடுது, அதாவது இத்தனை வருஷத்தில் சம் வந்து 3 டைம்ஸ் ஆகிடுது அப்படின்னா அப்போ வந்து டைம் இஸ் ஈக்குவல் டு 114 டிவைடட் பை ஆர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து டைம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஆரை கண்டுபிடிச்சிடலாம், இல்லை ஆர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டைம் இங்கே கொண்டு போயிட்டு ஈஸியாக டைமை கூட கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி சம் ஆஃப் பண்ணி பிகம்ஸ் 4 டைம்ஸ் அப்படின்னா அப்போ வந்து டைம் இஸ் ஈக்குவல் டு 144 டிவைடட் பை ஆர் 144 டிவைடட் பை ஆர் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே நமக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சுக்கிட்டு மீதியை நம்ம ஸ்வாப் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபார்முலாஸில் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஆப்ஷன்ஸில் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து நம்மளால் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஃபைனல் ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக தான் வரும். ஸோ நம்ம இயர் கண்டுபிடிச்ச மாதிரி 34.5 அப்படின்ற மாதிரி வந்தது. ஸோ நம்ம அதை அப்ராக்சிமேட் பண்ணி 35 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். ஸோ இதே ஆப்ஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 34, 35, 36, 37 ரொம்ப பக்கத்தில் இருந்தது அப்படின்னா இந்த மெத்தடை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் 14.15% வந்திருக்கு. ஸோ இதே ஆன்சர்ஸில் ஆப்ஷன்ஸில் 14.15, 20, 30, 10 அப்படின்னு இருந்தால் நம்ம 14.15 இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இதே ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் 14.15, 14.35, 14.75 அந்த மாதிரி இருந்தால் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ண வேணாம். ஸோ 28 மார்ச்லேருந்து நம்ம டெலகிராம் சேனலில் எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025 அப்புறம் சிஹெச்எஸ்எல் அப்புறம் என்டிபிசிக்குமே ஜிஎஸ் ஸ்டடி பிளான் போடுறோம். இந்த ஸ்டடி பிளானில் பார்த்திங்க அப்படின்னா என்சிஆர்டி அப்புறம் லூசன்ட் அப்புறம் பினாக்கிள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேஸ்டாக டெய்லி எவ்வளோ படிக்கலாம் அப்படிங்கிறது எது இம்பார்ட்டன்ட் டாபிக் இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி டெய்லி ஒரு ஸ்டடி பிளான் போடுறோம். அதை இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஃபாலோ பண்ணலாம். ஸ்டே கனெக்ட் வித் என்டெவர்ஸ். நன்றி.